கோவை நவ இந்தியா பகுதியில் ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், இந்த பொங்கல் விழாவில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற்றன, அது வருத்தவரீங்க? கோவை நவ இந்தியா அருகே உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் விழாவை ஒட்டி கல்லூரி வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி 3 கரும்புகளை நேராக நட்ட வைத்து அதில் பொங்கல் பானையை வைத்து விறகடுப்புகளை வைத்து பொங்கலை குழவையிட்டு கும்மி அடித்து பொங்கல் விழாவை கொண்டாடினார். பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான வள்ளி கும்மி ஆட்டங்கள், அதே போல சிலம்பாட்டம், அதே போல ஒயிலாட்டம், அதை அடுத்து கல்லூரி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஓவிய போட்டிகள், கோலப் போட்டிகள், உரியடி நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒன்றாக படிப்படியாக நடத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் விழாவை ஒட்டி சிறப்பம்சமாக டிஜே இசை ஒருபுறமும் தமிழரின் பாரம்பரிய இசையான பறை இசை ஒருபுறமும் அடிக்க மாணவியர் உற்சாக மிகுதியால் துள்ளி குதித்து ஆடி பாடி மகிழ்ந்து வருகின்றனர். பொங்கல் விழாவை ஒட்டி கோவை மாவட்டத்தில் எப்பொழுதுமே பொங்கல் விழாவானது கல்லூரிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். தற்பொழுது முதல் நிகழ்ச்சியாக இந்த கல்லூரியில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் கோவை மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளிலும் இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக இந்த கலை அறிவியல் கல்லூரியில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாக மிகுதியாக ஆடி கல்லூரி ஆசிரியருடன் சேர்ந்து இணக்கமாக சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.